ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டான ஸ்லைஸ் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரெடிட் கார்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சிபில் ஸ்கோரும் இல்லாமல் உங்களுக்கு அப்ரூவல் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 5 மந்த் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் உங்களுக்கு ஜீரோ காஸ்ட் இஎம்ஐயில் வந்துட்டு பொருட்களை வந்து வாங்குறதுக்கும் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லைஸ் கார்டுக்கு ஃபஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து அப்ரூவல் ஆச்சுது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு கிரெடிட் கார்டே போதுமானது தான். ஸோ நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் இஎம்ஐயில் அதுவும் எந்த ஒரு வட்டியும் ப்ராசஸிங் ஃபீயும் இல்லாமல் வாங்குறதுக்கு உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி லைவ் டெமோவாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கும் லைக், ஷேர், கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து மேக் பண்ணிட்டோம். இதை ஃபாலோ பண்ணி நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ 100% பேருக்கு மேலேயே இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆகிருக்குது. ஸோ நீங்களும் வந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணலை அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ வித் கூகுள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமெயில் ஐடியை செலக்ட் பண்ண சொல்லும். உங்களோட இமெயில் ஐடி எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த இமெயில் ஐடியை வந்து உள்ளே வந்து ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க 4 டிஜிட்டில். அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்து என்ட்ரு பண்ணணும். இதில் உங்களோட ஃபஸ்ட் நேம் அதாவது ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட இனிஷியலை வந்து லாஸ்ட் நேமில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை வந்து ஸ்டூடெண்ட்டா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ இதில் நீங்கள் சேலரிட் அப்படின்னா சேலரிடை என்ட்ரு பண்ணிக்கோங்க. செல்ஃப் எம்ப்ளாயி அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாயி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சேலரிட் அதனால் வந்து சேலரிட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேவ் ஏ இன்வைட் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இன்வைட் கோட் வந்து கொடுத்துருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோடை என்ட்ரு பண்ணி நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆகிருக்குது. ஸோ நீங்களும் இந்த கோடையை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ என்னோட கோடை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கிற மாதிரிங்க இது மாதிரி இந்த கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அப்ளை அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அப்ளைங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ கொடுங்க. ஸோ நம்மளோட கோடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அப்ரூவல் ஆயிரும். ஸோ அதனால் இந்த கோடை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து இதில் வந்து டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ இது உங்களோட பேன் கார்டு நம்பர் தானா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட பேன் கார்டு நம்பர் தான் அப்படின்னா எஸ் கன்ஃபார்ம் பேன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இல்லை இந்த நம்பர் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா கீழே வந்து என்டர் மேனுவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ என்னோட பேன் கார்டு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எஸ் கன்ஃபார்ம் பேன் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து சர்ச் பண்ணோம். ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி லோட் ஆகும். உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து டிஸ்ப்ளே ஆகலை அப்படின்னா கூட அப்ரூவல் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து 726 தான் இருக்குது. ஸோ அதை வந்து டிஸ்ப்ளே பண்ணி எக்ஸலண்ட் அப்படின்னு வந்து விழுந்துருச்சு. இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி சம் அலோஸ் கேட்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே லெட்ஸ் கோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து அலோ அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனையுமே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கம்பெனியை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இதில் வந்துட்டு உங்களோட கம்பெனி நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட கம்பெனி நேமை வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட செல்ஃபி கேமரா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஓப்பன் கேமரா அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கேமரா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட கேமரா ஓப்பன் ஆகும்போது அந்த இடத்துல உங்களோட ஃபேஸை வந்து டிஸ்ப்ளே பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபேஸை டிஸ்ப்ளே பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோ சுற்றி க்ரீன் கலரில் வந்து வரணும். ஸோ அது மாதிரி க்ரீன் கலரில் வரும்போது கேப்சர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கேப்சர் பண்ணுறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஃபோட்டோ வந்து என்னோட செல்ஃபி ஃபோட்டோவை வந்து கேப்சர் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து ப்ரொசீட் கொடுத்து இப்போ வந்து ப்ரொசீட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து இதில் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இது ஓகே அப்படின்னா யூஸ் திஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து நல்லா இல்லை மறுபடியும் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ரீடேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மறுபடியும் ரீடேக் வந்து பண்ணணும்னா நீங்கள் வந்து ரீடேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து யூஸ் திஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த ஸ்லைஸ் கிரெடிட் கார்டை வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணுமோ அந்த அட்ரஸ், அதாவது உங்களோட ஆதார் கார்டில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை வந்து இதில் வந்து எடுத்துக்கும். உங்களுக்கு ஒரு வேளை எடுக்கலை அப்படின்னா ஆட் நியூ அட்ரஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆதார் கார்டு அட்ரஸ் வந்து இதில் வந்து ஷோ ஆனாலும் உங்களுக்கு வந்து இந்த அட்ரஸுக்கு எனக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து அனுப்பாண்டா, ஸோ நான் சொல்கிற அந்த டெம்பரவரி அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்புனா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஆட் நியூ அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நியூ அட்ரஸை என்ட்ரு பண்ணி அந்த அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து என்னோட அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ்க்கே எனக்கு வந்து இந்த கார்டு சென்ட் பண்ணால் போதும். ஸோ அதனால் நான் அந்த அட்ரஸை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் யுவர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி லோட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட்லேருந்து ஒரு 3 மினிட் வரைக்கும் லோட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த பேஜை வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க, ரீலோடும் பண்ணாதீங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத இப்போ தான் வந்து செக் பண்ணி உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ஆல்ரைட் அப்படின்னு வரும். ஸோ இந்த ஆல்ரைட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவல் பெண்டிங் அப்படின்னு போட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்கன் அப் டு 48 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கு 48 ஹவர்ஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படாண்டா, வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ இது வரும்போது நீங்கள் அப்படியே வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,000 லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து அப்ரூவல் பண்ணுறதுக்கு வந்து 48 ஹவர்ஸ் வந்து மேக்ஸிமம் அப்படின்னு வந்து அதில் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அதுக்காக 48 ஹவர்ஸ் வந்து எடுத்துக்காது. அடுத்த 1 or 2 மினிட்ஸ்லேயே உங்களோட எலிஜிபிலிட்டி எவ்வளவோ அதை வந்து இதில் டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்னோட ஸ்லைஸ் கிரெடிட் கார்டோட லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,000. ஸோ இந்த 15,000 யூஸ் பண்ணி நான் வந்து ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் வந்து எந்த ஒரு மொபைலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி இதுக்குள்ளே நான் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வேறு ஒன்றும் இருக்காது. என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டோட ப்ராசஸிங் ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறாங்க, ஸோ இந்த கார்டை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், ஸோ எப்படிலாம் யூஸ் பண்ணால் என்னென்ன சார்ஜஸ்லாம் வரும், இதை பற்றின டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒருக்க ரீட் பண்ணிவிட்டு கீழே வந்து அக்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வந்து டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கன்ஃபார்ம் கேட்கும். இதை வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 15,000 ரூபாய் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 15,000 ரூபாய்க்குள்ளே நான் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த கிரெடிட் கார்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கார்டு சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் எனக்கு 15,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட நேம் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இந்த இடத்துல உங்களோட கார்டு நம்பரை பார்க்கணும் அப்படின்னா டேப் டு சி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கார்டோட நம்பரை பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிவிவி நம்பரை பார்க்கலாம். இதில் எக்ஸ்பைரி மந்த்து இயர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டை ஆக்டிவேட் பண்ணணும்னா இந்த இடத்துல செட்டிங் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணணும். பட் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கார்டு வரதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கார்டை ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கார்டு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் இருக்க இந்த செட்டிங் ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு கார்டு செட்டிங் வந்து இதில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு செட் செக்யூரிட்டி பின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் இப்போ கூட கிளிக் பண்ணலாம். கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடி கூட கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து ரிசீவ் ஆயிடுச்சா அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ அது வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் வந்து பின் நம்பர் செட் பண்ண முடியும். ஸோ கார்டு ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடி பின் நம்பர் வந்து செட் பண்ணாதீங்க. நம்மளுக்கு கொரியரில் வரும்போது வேறு யாராவது அதை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபிசிக்கல் கார்டு உங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பின் நம்பர் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதில் ஒய்ஃபை ஆப்ஷனை எப்போவுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒய்ஃபை ஆப்ஷனை வந்துட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. நம்மளோட அந்த கார்டு பக்கத்தில் வந்து அந்த மிஷினை கொண்டு போச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக டெபிட்டட் ஆகும். ஸோ அதனால் நான் அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ட்ரான்சாக்ஷன் லிமிட்டை வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்க்ரீஸும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பண்ணிவிட்டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபிசிக்கல் கார்டுக்கான பின் நம்பர் வந்து செட் ஆயிரும்.
ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த கார்டை நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டுக்கு வந்து கண்டினியூஸாக அப்ளை பண்ணி இது மாதிரி ரிஜெக்டட் ஆகுது, வேறு உங்களுக்கு வந்துட்டு எதுலையாவது ஒரு ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு கிரெடிட் கார்டோ இல்லை பே லேட்டர் ஆப்ஷனோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்லைஸ் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு 100% வந்து அப்ரூவல் ஆகும். நிறைய பேருக்கு அப்ரூவல் ஆகிருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரொமோட் கோடு கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்லைஸ் கார்டு வந்து அப்ரூவல் ஆச்சு, எவ்வளோ வந்து அப்ரூவல் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் யாருக்கு வந்து எவ்வளோ லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு 15,000 தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேலை இதை விட அதிகமாகவும் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இது மாதிரி பே லேட்டர் ஆப்ஷனோ இல்லை ஒரு கிரெடிட் கார்டு ஆப்ஷனோ கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.